வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேயர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். பிப்ரவரி 22, 2024 22/2/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை. பூசம் நட்சத்திரம் மாலை 4:44 வரை, அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். வளர்பிறை திரையோதசி திதி மதியம் 1:23 வரை, அதன் பிறகு சதுர்தசி திதி. சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 9 முதல் 10 வரை, 10 முதல் 11 வரை, 11 முதல் 12 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சனி சூரியன் புதன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. இன்று உங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை, ஆனால் எங்கேயாவது சின்ன சின்ன விஷயங்களுக்காக அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன வேலை செய்யும் பொழுது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை பண்ணுறவங்க, இந்த ஆசாரி தொழில் பண்ணுறவங்க, தங்க நகை ஆசாரிகள், அந்த மாதிரி வேலை நெருப்பு சம்பந்தமாக கேட்டரிங் தொழில் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே சமயம் இன்று படபடப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செய்யக்கூடிய காரியங்களில் சற்று பதட்டம் அதிகரிக்கும். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் சற்று கடினமாக உழைக்கக்கூடிய நேரம். அதனால் கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டால் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அனைத்து யோகமும் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக சொந்த வீடு வாங்கிறதுக்கு முயற்சித்து லோன் ப்ராசஸ் ஆகிறதுல டிலே ஆச்சுன்னா இன்றைக்கி அந்த லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வார்த்தை விரயங்கள் ஏற்படாமல் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும், அதாவது சர்க்காஸ்டிக்காக இருக்கிறது, லெத்தார்ஜிக்காக இருக்கிறதுலாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது நல்லது. பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வார்த்தைகளால் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. நிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு அனுகூலமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சில நல்ல முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். குறிப்பாக வியாபாரத்தில் அரசாங்க வகையில் இருந்த குழப்பங்கள், தொல்லைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. ஏதாவது அரசாங்க வகையில் நீங்கள் செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அது சம்பந்தமான கோர்ட் நோட்டீஸோ இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸோ உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் போய் சாதுரியமாக பேசி சமாளிச்சுட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது உத்தியோக ரீதியாகன்னா உங்களுக்கு இழந்த வேலை மீண்டும் கிடைப்பது, அல்லது வேலையில் உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் காரணமாக மதிப்பு மரியாதை உயருவது போன்ற விஷயங்கள் நடக்கும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். நெடு நாட்களாக நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், இல்லை நான் நார்த் இந்தியாவில் இருக்கேன் சார், எனக்கு ஊருக்கு சொந்த ஊருக்கு வரத்துக்கே வழி தெரியல அப்படின்ட்டு பல பேர் என்கிட்ட ஃபோனில் கேட்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்று அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மீண்டும் உங்கள் சொந்த ஊருக்கு திரும்புவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் விஷயத்தில் எப்படின்னா, உத்தியோக விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டதுன்னா இன்றைக்கி அவர்களுடன் செயல்பாடுகள் உங்களுக்கு தேவையற்ற அலைச்சலை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுப்பது நல்லது. குறிப்பாக குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், ஏதாவது ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை, இல்லை குழந்தைகளுக்குள்ள ரெண்டு உங்கள் குழந்தைக்கும் உங்கள் குழந்தையோட ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை அப்படின்னா
நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. தலையிட்டால் அது உங்கள் கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அல்லது நேர விரயம் ஏற்பட்டு உங்களுக்கு அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால மனசில் தைரியத்தை தரக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும். எந்த விதமான சிக்கலையும் சமாளிக்கிறதுக்கு ஆற்றல் ஏற்படுறதுனால மன தைரியத்தோடு இருப்பீங்க. குறிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாளைக்கு பிறகு கணவன் மனைவி உறவில் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் இன்று சில தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. தடங்கள்னால் ஒரு 2 தடவை தடங்கள் ஆகிட்டு அப்புறம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த தடங்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் அல்லது உத்தியோகத்தில் பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகள் வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். நண்பர்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். வாழ்க்கை துணையின் தரம் உயருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை இத்தனால வேலைக்கு போகாமல் இருந்தார்னா இப்போ திடீர்னு அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் அந்த வேலையில் அவர் மிளறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று அவருக்கு நல்ல செய்திகள் வரும். அவர்னால உங்களுக்கு நிம்மதி வரும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் குழந்தைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இவர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை போக்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உறவுகள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் கூடும். உறவுகள் மட்டுமல்லாமல் நீங்கள் சில சந்தோஷமான நிகழ்வுகளில் பங்கெடுத்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு, சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை போன்ற விஷயங்களால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். இன்று உங்களுக்கு தனவரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா அவங்க இன்றைக்கி கொஞ்சம் குதர்க்கமாக பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால் ரொம்ப அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க. இனிமையான வார்த்தைகளை மட்டும் பேசுவதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று அரசு அதிகாரிகள் வகையில் உதவிகள் அல்லது அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பண பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உறவினர்கள் வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற, மன நிறைவு ஏற்படுகின்ற நல்ல நாள். மிதுன ராசி. வளர்பிறை சந்திரன் குடும்பஸ்தானத்தில் இருக்காரு செவ்வாயின் பார்வையில். வார்த்தைகளால் உங்களுக்கு மரியாதைகள் ஏறுகின்ற ஒரு சிறப்பான நாள். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். வாக்பலத்தின் காரணமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். தன வருமானம் ஏற்படும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகள் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தாலும் சரி, அரசியல் துறை சார்ந்தவரோ இல்லை அரசு அதிகாரியாக இருக்காரோ, எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும். எதிரிகள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வருமானத்தில் மட்டும் பெரிய லாபத்தை ஏற்படுத்த முடியாது. அதனால் நிதானமான வருமானம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இன்று கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. தந்தை வழியில் உங்களுக்கு இன்று தேவையில்லாத பேச்சுக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் மூலமாக ஆலோசனைகள் கிடைப்பதற்கும் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
உங்களுடைய மூத்த சகோதரர் அல்லது உங்களுடைய பெரியப்பா பையன் அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தொழில் ரீதியாக உங்களுக்கு வருமானம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று வார்த்தைகளால் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வார்த்தைகளின் மூலமாக எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற செல்வாக்கு மிகுந்த நாள். பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடுகளை பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பில் அசதி இருக்கும், அந்த அசதியெல்லாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவான சிந்தனையின் மூலமாக தெளிவான வார்த்தைகளை பேசி உங்கள் மரியாதையை மீண்டும் நிலைநாட்டிக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். எதிரிகள் கூட பாராட்டுவார்கள். உங்களுக்கு இத்தனை நாளாக எதிரியாக செயல்பட்ட உங்களுடைய கலீக்ஸ் அவர்களே உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மரியாதைகள் உயர்கின்ற பதவி உயர்வுக்கு உண்டான ரெக்கமெண்டேஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இன்று உங்களுக்கு அனுகூலமான லாபகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் ஏற்படும். குலதெய்வ அருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும். குடும்பத்தில் இத்தனை நாளாக உங்களுக்கோ இல்லை உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை உங்கள் சகோதர சகோதரிகளுக்கோ திருமண பேச்சுவார்த்தைகளில் தடை ஏற்பட்டு இருந்ததுன்னா அந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படுறதுனால வார்த்தைகளில் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சி குடும்ப சந்தோஷத்திற்கு, நீடித்த சந்தோஷத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பண வருமானம் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில நல்ல வளர்ச்சி செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளி உலகுக்கு காண்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களை பாராட்டாதவர்கள் கூட பாராட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, சந்திரமங்கல யோகம். ஆக்சுவலாக நண்பர்கள், வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அஃபீஷியல் விஷயத்துக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. வேலை விஷயமா, தொழில் விஷயமா கூட ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல்லை விளக்குவதற்குண்டான முயற்சிகளில் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். உங்களுக்கு கூடவே இருந்து கைட் பண்ணி உங்களை எப்படி வழி நடத்தணுமோ அப்படி நடத்தி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோக ரீதியாக இப்படி இருக்குன்னா தொழில் ரீதியாக ஒரு நல்ல பார்ட்னர் அமையக்கூடிய நேரம். அந்த பார்ட்னர்ஷிப்னால உங்களுக்கு லாபம் இருக்காது. அதாவது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அறிவு சார்ந்த கைடன்ஸ் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதலையும் விலக்கிக் கொள்வதற்கோ அல்லது பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்ப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. நிதானமாக பேசுங்க. வார்த்தைகளில் அவசரப்பட்டு தவறான வார்த்தையை பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். இன்று தெளிவான வார்த்தைகள் மூலமாக, தெளிவான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு மன தைரியத்தையும் மனோதிடத்தையும் ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். ஆனால் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி யார் கூட பேசினாலும் சரி, ஒன்றா கஸ்டமர்கிட்ட பேசினாலும் சரி, சப்ளையர்கிட்ட பேசினாலும் சரி, இல்லை உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசினாலும் சரி, எடுத்தறிஞ்சு பேசுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு மரியாதையை அதிகப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உதவிகரமாக இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பண உதவிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நீங்கள் பேங்க் லோன் ஏதாவது ப்ராசஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி பெரிய மனிதரின் ரெக்கமெண்டேஷன் காரணமாக தான் உங்களுக்கு பண உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அடுத்தவர்களிடம் பேசும் பொழுது சற்று பதவிசாக பேச கற்றுக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு நியாயமான விஷயங்களுக்கு முயற்சிகள் எடுப்பதில் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்குன்னா உங்களுடைய நற்பெயர் வெளி உலகுக்கு தெரியும். வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சி சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு,
அதாவது மாற்றத்தை செய்வதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்கள் எதிர்மறை செயல்பாடுகளில் ஈடுபட்டால் அவர்களுக்கு புத்திமதி சொல்லி அவர்களை திருத்த முயற்சிப்பீங்க. அதனால் உங்களுக்கு அவர்கள் நட்பு பாராட்டி சில விஷயங்கள் செய்து கொடுப்பதற்கு தயங்க மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு இன்றைக்கி புரிகிற மாதிரி பேசுவீங்க. இத்தனை நாளாக புரியாத மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கும் புரிந்து உங்களுடைய நம்பகத்தன்மையை பெற்று அதனால் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்க தயங்காமல் செயல்படுவாங்க. இதன் மூலமாக நன்மதிப்பு ஏறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் சற்று பட்டும் படாமலும் இருக்கணும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வியாபார விஷயத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். இன்றைக்கி வியாபார விஷயத்தில் நிறைய பேச்சுவார்த்தை வரும். தேவையில்லாத பேச்சு, பண விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் கராராக இருப்பீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கராராக இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு எதிரிகள் உருவாவதற்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை, ஆனால் உடல் அசௌகரியம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், கடந்த காலத்தில் நீங்கள் அலைஞ்ச அலைச்சலுக்கு தான் இது சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வாக்குவாதம் இருந்தால் கூட நீங்கள் தெளிவாக பேசுவீங்க. குழந்தைகள் சற்று தடுமாறுவார்கள். அவர்களிடம் உங்களுடைய மேதாவித்தனத்தை காட்டாமல் நிதானமாக பேசி அவர்கள் தேவைகளை புரிந்து கொண்டு உதவி செய்வதன் மூலமாக நன்மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள், தந்தை வழி அல்லது உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் கடன் சார்ந்த விஷயங்களை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதை நினச்சி நிறைய வருத்தப்படுவீங்க. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் எந்த பாதிப்பும் இல்லை. குழந்தைகளை பற்றி கவலை இருக்காது. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகளும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே சமயம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சலிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா அது எப்பப்பாரு நமக்கு வியாதி வந்துகிட்டே இருக்குது. தலைவலி வருது, கழுத்து வலி வருது, இடுப்பு வலி வருது, கால் வலி வருது, முட்டி வலி வருதுன்ட்டு ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு வலியை சொல்லிகிட்டு இருக்கீங்களேன்ட்டு உங்கள் பேர்லேயே ஒரு சலிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 6ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. செய்யாத தவறுக்கு அவச்சொல் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுங்க. இன்று எண்ண வரியங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சலனம்னா தடுமாற்றம் ஏற்படும். இந்த விஷயத்துக்கு மருந்து சாப்பிட்றோம், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மருந்து சாப்பிட்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளார அடுத்த பிரச்சனை வந்துடும். அடுத்த பிரச்சனைக்கு மருந்து சாப்பிட்றதுக்கு உண்டான நேரம். இப்படியே உங்களுக்கு அங்கலாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு தேவையற்ற எண்ணங்கள் சலனத்தை ஏற்படுத்தும், தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகரித்தாலும் இன்று செலவுகள் அல்லது முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள், அதாவது சில பொருளை வாங்கிறதுக்காக நீங்கள் பணம் கட்டுவீங்க. அந்த பொருளுக்கு எந்த விதமான டிமாண்டும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நினைத்து மனக்கவலை ஏற்படுறதுக்கும் புலம்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்று புலம்பல்கள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியல் ரீசனுக்காக நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். அதை நீங்கள் மனமோந்து செய்ய முடியாது, தலையெழுத்தேன்னு பண்ணுவீங்க. அதாவது வேண்டா வெறுப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எரிச்சல் தன்மையோடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம், உங்களின் ஆரோக்கியம், குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் கூட பிறந்தவங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு சிறு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உங்களின் ஆரோக்கியம், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம், உங்களுடைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மனக்கவலையை ஏற்படுத்துறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு திடீர் அவச்சொல் ஏற்படும். இந்த தப்பை நீ தான் பண்ணினுட்டு உங்கள் பேரில் தலையில் கட்டுவாங்க. நீங்கள் அதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணியே இன்றைக்கி ஓஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடைசியில் பார்த்தா நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோங்கிற ஒரு சந்தேகத்தை உங்களுக்கு சாதகமாக உங்கள் பேரில் சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் அவர்கள் விஷயத்தில், எதிராளிகள் விஷயத்தில் சற்று பட்டும் படாமலும் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சிறு வாக்குவாதம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்னைக்கு எது பேசினாலும் வேண்டாத பேச்சு வரும். மனக்கவலை, சண்டை சச்சரவு, பண விரயம், பொருள் விரயம், வார்த்தை விரயம் ஏற்படும். நிதானமாக யோசித்து பேசுவது அவசியமான ஒன்று. குறிப்பாக வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் அல்லது சக பணியாளர்கள், அதாவது உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ், அவங்கக்கிட்ட உங்களுக்கு இன்று மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் அங்கலாய்த்து பேசுவீர்கள். உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர்கிட்டையோ இல்லை உங்களுடைய மனைவிகிட்டையோ, இன்றைக்கி அந்த ஆள் அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார், இந்த தப்பெல்லாம் பண்ணுறாரு, நான் எப்படி சொல்லாமல் இருப்பேன், மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் சொல்லணுன்ட்டு நீங்கள் ரொம்ப யோகி சிகாமணி மாதிரி பேசுவீங்க. அடுத்தவங்களை பற்றி நீங்கள் பேசுகிறதுனால உங்களுக்கு எந்த விதமான நல்ல பெயரும் ஏற்படாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனை நீங்கள் செயல்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பேருக்கு களங்கம் ஏற்படாமல் இருக்கணும்னா நீங்கள் விலகி இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். கண்டும் காணாமலும் இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் விலகி இருந்து செயல்படுவது நல்லது. நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகினீங்கன்னா உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மனவரையம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கன்னி ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாயின் பார்வையில் இன்று வழக்குகளில் வெற்றி அடைந்து உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வழக்கு சார்ந்த விஷயங்கள், பதவி சார்ந்த விஷயங்கள், இதில் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் தொட்டது துலங்கும். நீங்கள் எதெல்லாம் பேசுகிறீங்களோ அதெல்லாம் உண்மைன்னு நம்பி உலகமே உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதியும் 3ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு, உங்களுடைய மரியாதை கிடைப்பது, உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுக்குள் இருந்து வந்த அந்த பங்கு பிரிக்கிறதுல அல்லது பூர்வீக சொத்து பிரிக்கிறதுல இருந்த மனக்குமுறல்களை வெளிப்படுத்தி அனுகூலமாக செயல்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். நிதானமாக பேசினா வெற்றி அடையலாம். நீங்கள் அதிகாரமாக பேசினீங்கன்னா உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படாது. மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகி உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகள். ஆதாயம் ஏற்படுகின்ற, வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற, செல்வாக்கு அதிகரிக்கின்ற யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஆனால் இந்த செலவு உங்களுக்கு மரியாதையை கொடுப்போம். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற செலவு, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு சில சமயம் நீங்கள் கடன் வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவி உறவில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்ஃபேக்ட் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு தரம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். அதே சமயம் வியாபார விஷயத்தில் ஆகட்டும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஃப்ரண்ட்டில் இன்று மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூத்த சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஆதாயம்னா சாதாரண ஆதாயம் இல்லை. தொழில் ஆதாயம், வியாபார ஆதாயம், உத்தியோக ஆதாயம், மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பது, நல்ல ஆலோசனைகள் கிடைப்பது, பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல், சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன வலிகளை விலக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையினால் சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதிலிருந்து விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சிலருக்கு மாற்றம் ஏற்பட்டு வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய அஃபிஷியல் கேரியரில் உங்களுக்கு மரியாதைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து சில பெரிய மனிதர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு செயல்படுவாங்க. அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றமிகு செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு ஆன்மீக நாட்டம் அவசியம். அதை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கோ இல்லை வேறு ஏதாவது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கோ சென்று வழிபட்டு வருவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மன நிறைவு ஏற்படுகின்ற நல்ல நாள். துலாம் ராசி. தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வளர்ச்சி அதிகரிக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். நல்ல முயற்சிகள் வெற்றியை தரும். அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபார ரீதியாக சில புதிய முயற்சிகள் எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது. உங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து செயல்படுவது நல்லது.
அதாவது பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் நீங்கள் சொந்தமாக வியாபாரம் துவக்கணும் இல்லை தொழில் துவக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பற்றிய முன்னேற்பாடுகளை செய்வது அவசியம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சனி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படும், அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால வார்த்தைகளால் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். அனாவசியமாக நீங்கள் பேசுகிற வார்த்தைகளே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கும் பொழுதுலாம் இது நடக்கும். அதில் வரக்கூடிய நாட்களில் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மே 1ஆம் தேதிக்கு மேலே பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் இப்போதைக்கு நிதானத்துடன் செயல்படுவது அவசியமான ஒன்று. இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம். உங்களுக்கு இப்போ காரியமா வீரியமா அப்படின்னு பார்த்தா காரியம்தான் முக்கியம். வீரியத்தை காமிச்சு அடுத்தவங்களுடைய பொல்லாப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடமாற்றம் வேலை சம்பந்தப்பட்டதாக இருந்தால் நல்லது. வீடு சம்பந்தப்பட்டதாக இருந்ததுன்னா உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்காக அலைய வேண்டியது இருக்குது. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. நீங்கள் நெருப்பு சார்ந்த தொழில் பண்ணுறவராக இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவராக இருந்தாலும், குறிப்பாக இந்த வெல்டிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் நெருப்போடு விளையாடும் பொழுது எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவசியம் தேவை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. அதாவது சுகங்கள் அதிகரிக்கணும்னா நீங்கள் வேலை பண்ணாமல் இருக்க முடியாது. வேலை பண்ணணும். வேலை பண்ணினாலும் அதன் மூலமாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு அலைச்சல் இருக்காது. அலைச்சல் இல்லாததுனால உங்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். அலைச்சல் இல்லாமல் உக்காந்து வேலை செய்யும் பொழுது தெளிவான சிந்தனை ஏற்பட்டு உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. இன்றைக்கி டென்ஷன் குறையறதுக்கு உண்டான நேரம். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ அல்லது தாயாரின் செயல்பாடுகளிலோ திடீர் மாற்றம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப சூழ்நிலை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதே சமயம் வார்த்தைகளால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள், மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, சேல்ஸில் இருக்கிறவங்க, மீடியா தொழிலில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள், இவர்கள்லாம் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று. பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற வகையில் இருக்குது. நிதானத்துடன் செயல்பட வேண்டிய வளர்ச்சி மிகுந்த நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற வயசானவங்க, உங்களுடைய தாயார், உங்களுடைய மாமனார் மாமியார், இவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர்களுக்கும் நன்மையை நடத்தக்கூடிய சூழ்நிலை, உங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய நேரம். இன்று உங்களுடைய வேலை விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அஃபிஷியலாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மேல் அதிகாரிகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்றைக்கி அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்களும் ஈகோ பிடிச்சி தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம், வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருந்ததுன்னா அந்த பாதிப்புகளிலிருந்து வெளிவருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானாதிபதி ராசிநாதனின் பார்வையில். இதனால் உங்களுக்கு சுயமுயற்சி வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக வழக்குகள் ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த வழக்கில் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தை மூலமாக சேர்த்த சொத்துக்களிலிருந்து ஒரு பங்கு இன்றைக்கி உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம். தொழில் விஷயத்தில் உடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அனாவசியமாக அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறது, அனாவசியமாக அடுத்தவங்களை கேலி பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. திருமண விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மனதிற்கு பிடித்தவர்களுடன் இன்று அவுட்டிங் அல்லது டேட்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிடிச்ச இடத்துக்கு போவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குறிப்பாக உங்களுடைய திருமண விஷயம் அல்லது நண்பர்கள் விஷயம், பிரிந்த தம்பதிகளுக்குள் இருக்கின்ற வழக்குகள் போன்ற விஷயங்களில் நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் மட்டும் இல்லைங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில ஆர்டர்ஸ் சம்பந்தமாக எடுத்த முயற்சி உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அரசாங்க வகையில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. தந்தை வழியில், தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உத்தியோக ரீதியாக அல்லது வேலை ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருந்தால் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக பேசினா வெற்றி வாகை சூடலாம், வருமானம் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். வித்தியாசமான தொழில் செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய அல்லது கடல் கடந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படும். வேற்று மதத்தினர், வேற்று ஜாதியினர் கூட தொழில் பண்ணுறீங்களா இருந்தால், பார்ட்னர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபார ரீதியாக அல்லது உங்களுடைய தொழில் விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில புதிய முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வகையில் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்ததுன்னா அந்த எதிர்ப்புகள்லாம் மறையறதுக்கு உண்டான நேரம், அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா இப்போது இருக்கிற சிச்சுவேஷன், லக்னாதிபதி ராசிநாதனும் 7ஆம் வீட்டு அதிபதியும் இணைந்திருப்பது இந்த ராசியில், விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சற்று விரக்தியை ஏற்படுத்தும் அல்லது சந்நியாச யோகத்தை ஏற்படுத்தும். திருமணமாகியும் பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருப்பீங்க. அதனால் விட்டு கொடுத்து செல்வது, குடும்பத்தில் நீங்கள் விட்டு கொடுத்தா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதனால் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மனம் சஞ்சலத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ இல்லை குடும்ப விஷயத்திலோ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு க்ஷணத்தில், அந்த ஸ்பர் ஆஃப் அ மொமெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த க்ஷணத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வீண் பேச்சுக்களை ஏற்படுத்தி குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக குழந்தைகள் விஷயத்திலோ மூத்த சகோதரர்கள் குடும்பத்தில் விஷயத்திலோ நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. இன்றைக்கி ஆக்சுவலாக குடும்ப விஷயத்தில் வெளியார் தலையிடாமல் பார்த்துக்கிறதும், அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதும் நன்மையை ஏற்படுத்தும். குழந்தைங்க விஷயத்தில் நீங்களும் குழந்தைகளும் மட்டும் பேசினா பிரச்சனை இல்லை. மூன்றாவது நபர் யாராவது வந்தாங்கன்னா அவங்க எதிர்க்க குழந்தைகள் உங்களை எடுத்தெறிந்து பேசுவது அல்லது குழந்தைகளை அவமானப்படுத்தும் விதத்தில் அவர்களின் வீக்னஸை நீங்கள் குத்தி காட்டி பேசுகிறதுலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி எந்த பாதிப்பும் இல்லை. பட் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பணம் கொடுக்கும் பொழுது எச்சரிக்கையாக கொடுங்க. ஏன்னா நீங்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதாவது தவறான கணக்கின் காரணமாக அதிகமான பணத்தை கொடுத்து நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானம் தவறும் முன்னால் வாழ்க்கையில் அனைத்து விதமான தவறுகளையும், அதாவது ஒவ்வொரு தவறுக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சந்திராஷ்டமம் காரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக எதிரிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களே எதிராக செயல்பட்டாங்கன்னா அவங்களுடைய சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அனாவசியமான பேச்சுக்களின் மூலமாக அவர்களுக்கும் உங்களுக்கும் மன வேற்றுமைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய வாக்களிதத்தில் தடுமாற்றம் ஏற்படும். அதிகாரமான வார்த்தைகளை பேசி குழந்தைகளுடனோ அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடனும் கருத்து வேற்றுமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் பேச வேண்டிய குழப்பமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது எந்த காரியம் பண்ணாலும் சரி, இன்றைக்கி அஃபிஷியலாக ஏதாவது ஒரு காரியம் பண்ணாலும் சரி, இல்லை வீட்டு வேலை எது பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படும். ஒரு பொருளை ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வேற ஒரு இடத்துல வச்சுருவீங்க.
மனசில் சஞ்சலம் ஏற்படுறதுனால, தடுமாற்றம் ஏற்படுறதுனால எந்த ஒரு நிதானத்திலும் இருக்க மாட்டீங்க. அதனால் உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை ஹையர் அஃபீஷியல்ஸோ உங்களை கிண்டல் கேலி பேசுகிறதுக்கோ இல்லை அதிகாரமான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தை தான், ஆனால் புரிஞ்சுக்கிற விஷயம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிதானம் தவறும் சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், அதாவது நீங்கள் கடன் வாங்கி நடத்தல கடன் திருப்பி கொடுக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனப்போராட்டம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மனப்போராட்டம்னா நீங்கள் சொல்கிறத அவர் கேட்க மாட்டார், அவர் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. வீண் பேச்சுக்கள் மட்டும்தான் இன்றைக்கி மிஞ்சும். அதே சமயம் இன்று குடும்பத்தில் நீங்கள் வாங்கின கடனுக்கு அவர் பதில் பண்ணிவிட்டு அவர் பணத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட திட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் அப்பாவுடைய திட்டுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிப்பில் ஒன்றா மார்க்கு குறையும், இல்லை கவனச்சிதறல் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்கள், உடன் படிக்கும் மாணவ மாணவிகளின் சொல்லாடல்கள் அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுடைய வீக்னஸை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உடன் படிக்கும் மாணவ மாணவிகளால் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தந்தையிடம் மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள். மகர ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் ராசியில் இருக்கிற குரு உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு கணவன் மனைவி உறவில் இருக்கின்ற மனபேதங்களை களைவதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்ஃபேக்ட் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல், நீங்கள் இத்தனை நாளாக ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை ஏதாவது ஒரு மீடியாவில் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய நபரை நேரில் சந்திப்பதற்கு, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண் பார்க்கும் படலம் அந்த ப்ரொஃபைல் மேட்ரிமோனி ப்ரொஃபைலில் அவர்களின் தொடர்பு ஏற்பட்டு சந்தோஷப்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதி ஏற்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வியாபார வெற்றி ஏற்படும். வழக்குகளில் வெற்றி ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அலுவலகம் சார்ந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீங்கள் சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கோ சொந்தமாக வியாபாரம் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. விவசாய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் செழிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசு கருவூலத்திலிருந்து எப்போவோ நீங்கள் போட்ட டெபாசிட் இல்லை எப்போவோ போட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஏதோ ஒரு பாண்டோ இன்றைக்கி மெச்சூரிட்டியாக உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய யோகமான நாள். பண வருமானத்தினால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பண வருமானம் ஏற்படுறதுனால இன்றைக்கி வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, நீங்களும் சரி, உங்கள் வாழ்க்கை துணையும் சரி, அந்த பணத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற முன் யோசனையோடு செயல்படுவீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த வரக்கூடிய பணத்தை முதலீடு செய்வது அவசியமான ஒன்று. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய வியாபார கஸ்டமர்ஸ் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி நட்பு பாராட்டுவார்கள். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு இன்று வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். உங்கள் நண்பர்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல வேலைக்கு வா, உனக்கு வேலை இருக்குது, உனக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்ட்டு உன்னை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். நண்பர்கள் மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையும் இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தவங்க இன்றைக்கி அவங்க ஆலோசனை உங்ககிட்ட கேட்குற அளவுக்கு நீங்கள் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் மரியாதை கூடுகின்ற நேரம். சந்தோஷமான அனுபவங்கள், உறவுகள் மத்தியில் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு, சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சுகத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க. லாங் டிஸ்டன்ஸாக இருக்காது, ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ், ஒரு 60, 70, 100 கிலோமீட்டருக்குள்ளே போயிட்டு காத்தால் போயிட்டு சாயந்தரத்துக்குள்ளே வருவீங்க. ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது திருமணத்திற்கோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவீங்க, அதனால் சந்தோஷம் அடைவீர்கள். மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். கும்ப ராசி.
விரயஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை சந்திரனின் பார்வையில் சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதுவும் 3ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் இப்போ கிரெடிட் கார்டில் ஏதாவது கேஸ் நடந்ததுன்னா அந்த கேஸில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்சனல் லோன் சம்மந்தப்பட்ட கேஸில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அபாண்டமானதுன்னு தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும். என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், அதாவது உங்கள் பேரில் இருக்கிற குற்றச்சாட்டுகளை விலக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் வழக்கு நடக்கிறதுனால செலவுகள், அதுவும் வெளியூர் பிரயாணங்கள் போன்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் இளைய சகோதரர்களின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அவர்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி, அவர்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன பேசி சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களிடம் சற்று விலகி இருப்பது நல்லது. எதிர்பாலின நண்பர்களின் உதவியினால் உங்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் இப்பொழுது அவர்களின் உதவி உபதிரவமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, இல்லை வம்பு சண்டை ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுல எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மன தைரியத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. உங்களுடைய ராசிநாதன் சனியின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் என்னதான் எதிர்ப்புகளை சமாளிக்கிறதா இருந்தாலும் மனசுக்குள்ளார பயத்தை வச்சுக்கோங்க. அதாவது ஒரு விதமான ஒரு பயம் மட்டும் இருக்கணும். ஒரு 10% பயம் இருக்கணும். இல்லை 100% பயம் இல்லாமல் செயல்பட்டீங்கன்னா தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள் அல்லது தவறை பெரிதுபடுத்தி செயல்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு வருங்காலத்தில் சிக்கலை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்று குடும்பத்தில் இடமாற்றத்திற்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படும். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக, அதுவும் குறிப்பாக பண விவகாரங்கள் இருந்த மன சஞ்சலங்கள் விலகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற அபாண்டமான குற்றச்சாட்டுகளை களைந்தெறிவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் சில சமயம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் உண்மைத்தன்மையை மட்டும் கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. 2ஆம் இடத்துல ராகு, உங்கள் நட்சத்திரநாதன் ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உண்மை பேசுவதற்கு முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். அபாண்டமான பொய்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருக்காக செலவுகள், தாயாருக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், தாயாரின் மருத்துவ தேவைக்காக செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் ஏற்கனவே எங்கேயாவது டெபாசிட் பண்ண பணத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது வரதில் தாமதம் ஏற்படும். அதை விற்றா நஷ்டமாகும். அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இருப்பீங்க. ஒன்றா ஷேர் புரோக்கிங், இல்லை கமாடிட்டி ட்ரேடிங், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட், இல்லாட்டி ஏதாவது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதை இப்போ விற்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் அது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது. நண்பர்களிடமே கடனை பெறுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் பூதாகாரமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டீங்கன்னா, முன் யோசனையோடு செயல்பட்டால் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி, வளர்பிறை சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். வியாபாரம் வளர்ச்சி அடையும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கும். ஆலோசனைகள் குடும்பத்தினரிடமிருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணப்பற்றாக்குறை இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. தேவையான அளவுக்கு பணம் வந்துட்டே இருக்குது. வியாபாரத்திலேயோ இல்லை நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்திலேயோ உங்களுக்கு பண வருமானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன லாபம் அதிகரிக்கும். அதுவும் குறிப்பாக 2ஆம் வீட்டு அதிபதி உச்சபலமாக லாபஸ்தானத்திலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. கலைத்துறை நண்பர்கள் செல்வாக்கை அதிகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். கடல் கடந்து பயணித்து அதன் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடல் கடந்த தொழில் வியாபாரம் செய்கிறவராக இருந்தால் இன்றைக்கி அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு, வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும். அதே சமயம் உங்களுடைய
வியாபாரத்தில் அதுவும் குறிப்பாக பெண்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய அந்த மேக்கப் கிட்டு சாமான், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்கலாம் இன்று அமோகமான பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரவிய லாபம், தனலாபம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். அதாவது வருமானம் இருக்கும், வருமானத்துக்கு குறைவு இருக்காது, ஆனாலும் செலவுகள் ஜாஸ்தி இருக்குது. இந்த செலவுகள் ஒன்றா உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்படும், அல்லது தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது வாழ்க்கை துணை அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படும். ஒன்றா அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோருக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு குடும்பத்தில் மரியாதையை பெற்றுக் கொடுப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா ஆரோக்கியம், இல்லாட்டி கடன், இல்லாட்டி எதிரிகள். கடந்த காலத்தில் உங்களுடன் நட்பில் இருந்த எதிரிகள், தற்போதைய எதிரிகள் செலவுகளை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அவர்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய சில முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதுவும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு வருமானத்தில் குறைச்சல் இருக்காது, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவு. உங்களுக்கு 10 ரூபா வருமானம் வந்ததுன்னா 10 ரூபாய்க்கு செலவு இருக்குது. அதனால் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, வருமானத்தை உயர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வேலை கிடைக்கும், சிலருக்கு வேலையில் மாற்றம், இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு உத்தியோக மாற்றத்தின் காரணமாக கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். வெளியூருக்கு பிரயாணம் ஏற்பட்டதுன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறோமே நினைக்காதீங்க. அந்த குடும்பத்தை விட்டு பிரிவதன் மூலமாக குடும்ப சுபிக்ஷம், சந்தோஷத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் செலவு ஜாஸ்தி பண்ணும்போது வருமானமும் வரும். அதாவது இறைக்கிற கேணி தான் ஊருங்கிறத நீங்கள் உணர்வு பூர்வமாக, அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது வீடு, மனை, வண்டி, வாகன போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புதுசாக வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு கார் வாங்குவாங்க, இல்லை திடீர்னு 2 வீலர் வாங்குவாங்க, திடீர்னு சொந்த வீடு வாங்குவாங்க. இதெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாங்கி அதில் போய் தங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வீட்டில் ஹோமம் பண்ணுறது, அந்த வீட்டுக்கு பராமரிப்பு செலவு ஏற்படுறது, மராமத்து செலவு ஏற்படுறது, இல்லை அந்த வீட்டுக்கு உண்டான கடனை அடைப்பது போன்ற செலவுகள் ஏற்படும். அதாவது உங்களுக்கு ஸ்திர சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற, வியாபார வளர்ச்சி, திரவிய லாபம் அதிகரிக்கின்ற, செல்வாக்கு அதிகரிக்கின்ற யோகமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு கடல் கடந்த பயணம் லாபத்தை ஏற்படுத்தும். புதிய பொறுப்புகள் அல்லது புதிய மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.